புதுச்சேரியின் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு. 918 வாக்குச்சாவடிகளில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். தொகுதிகள் கொண்ட அசாமில் இன்று சட்டமன்ற தேர்தல். கேரளாவிலும் 140 தொகுதிகளில் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு. தமிழ்நாட்டின் தலைமைச் செயலர் முருகானந்தம் மாற்றம். புதிய தலைமைச் செயலராக பொறுப்பேற்றார் சாய்குமார். முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியின் தனிச் செயலராக இருந்தவர் சாய்குமார். வருவாய் நிர்வாக ஆணையராக பதவி வகித்து வந்தவர் தலைமைச் செயலராக நியமனம். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டு சந்தீப் மிட்டல் நியமனம். மேற்கு வங்கத்தை தொடர்ந்து தமிழகத்திலும் அதிகாரிகளை அதிரடியாக மாற்றம் செய்த தேர்தல் ஆணையம். பாஜகவின் கிளைக்கழகமாக தேர்தல் ஆணையம் இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் மட்டும் தலைமைச் செயலரை மாற்றுவது ஏன் என்றும் திருவண்ணாமலையில் பரப்புரையில் கேள்வி. தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளரும் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை மாற்றி இருக்கிறாங்க. நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவோட கிளைக்கழகமா இப்ப மாறி இருக்கு. சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா செல்கிறதா என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி. தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றாதீர்கள் என தொகுதி மறுவரையறையை திட்டத்தை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை. தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பில்லை. மு க ஸ்டாலின் பொய் பரப்புரை செய்வதாக டிநகர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஜிம்முக்கு செல்வது சைக்கிள் ஓட்டுவது என வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, வெளிநாட்டுக்கு சென்றது சைக்கிள் ஓட்டுவதற்கா என பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலின் பேசுறார், இன்னைக்கு நான் வெளிநாடு போனேன், எங்க சைக்கிள் ஓட்ட போனாரு. வெளிநாட்டுக்கு எதுக்கு போனாரு? நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இங்க ஏற்கனவே சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு. நாட்டு மக்களுக்கு என்ன செய்கின்றீர்கள் தான் எதிர்பார்க்கிறாங்க முதலமைச்சர். அதை விட்ட பழு தூக்குறது, சைக்கிள்ல போறது, இதையெல்லாம் வேடிக்கை காட்டிட்டு இருக்காரு முதலமைச்சர். என்னை கிராமத்தான் என்று நினைத்தார் ஸ்டாலின். ஆனால் 4 ஆண்டுகள் அவரது கண்ணில் விரலை விட்டு ஆட்டினேன். கொளத்தூர் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி பேச்சு. முதலமைச்சர் ஆகும்போது சர்வசாதாரணமா நினைச்சாரு. இவர் எடப்பாடி பழனிசாமி கிராமத்திலிருந்து வந்தவர் தானே, அழகா இவரை வெளியேற்றலாம்னு நினைச்சாரு. ஸ்டாலின் அவர்களே, உங்களை விரல் விட்டு ஆட்டுகின்ற அளவுக்கு 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தார். சென்னை கொளத்தூரில் முதல்வர் மு க ஸ்டாலினை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி பரப்புரை. 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேச்சு. விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூருடன் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் சந்திப்பு. 2024 மக்களவைத் தேர்தலில் எதிர்த்து போட்டியிட்ட இருவரும் சந்தித்துக் கொண்ட சுவாரஸ்ய நிகழ்வு. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைக்கும் சூழல் வந்தால் பாஜகவை சேர்ந்தவர்தான் முதல்வர் ஆவார். தேனி பரப்புரையில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வந்தால் பிஜேபி காரன் தான் முதலமைச்சராக வரும் சூழல் உருவாகும்.
பிஜேபி தமிழ்நாட்டிலே கால் ஊன்றி விட்டால் நாம் இப்படி சகோதரத்துவத்தோடு வாழ முடியாது. பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக வரிகளை உயர்த்தி மக்களை வாட்டுவதாக ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் குற்றச்சாட்டு. மக்களின் வரி பணம் முறையாக திட்டமிடப்படாமல் செலவழிக்கப்படுவதாகவும் விமர்சனம். போதைப் பொருள் தடுப்பு, மது ஒழிப்பு பற்றி திமுக தேர்தல் வாக்குறுதியில் ஒரு வரி கூட இடம்பெறவில்லை என அன்புமணி விமர்சனம். திமுக தேர்தல் அறிக்கை ஹீரோ அல்ல ஜீரோ எனவும் சாடல். அரசு பேருந்தில் இலவசமாக செல்லும் யாரும் தனக்கு வாக்களிக்க வேண்டாம். சென்னை திருவொற்றியூரில் நடந்த பரப்புரையில் சீமான் ஆவேச பேச்சு. ஓசி பஸ்ல ஓட்ட மாட்டேன், எனக்கு போடாத, தயவு செய்து போட்டாத. ஓசி பஸ்ல போறவன் எவனும் எனக்கு போட்டாது. நான் ஏசி பஸ் தாரன், காசு கொடுத்து போ, அதுக்கு உரிய கட்டணத்தை செலுத்தி போ. கடலூரில் விஜய் இன்று மேற்கொள்ளவிருந்த பரப்புரை ரத்து. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் காரணமாக ஒத்திவைப்பு. திமுகவின் கல்லாப்பெட்டி கூட்டணி கலகலத்து போய்விட்டதாக விஜய் விமர்சனம். பாஜக அணியின் நிலை திமுகவை விட மிக மோசமாக இருப்பதாகவும் கருத்து. எல்லாமே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. சரி, இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. கரூர் விவகாரம், ஜனநாயகன் படத்தை வைத்து தன்னை முடக்க பார்த்ததாக விஜய் குற்றச்சாட்டு. தற்போது தன்னை சுற்றி இருப்பவர்களை வைத்தே அவதூறு பரப்புவதாகவும் சாடல். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. சில கோடிகளை கொடுத்து தமிழ்நாடு காங்கிரஸை திமுக தன் பக்கம் வளைத்து விட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. உண்மையான காங்கிரசார் அனைவரும் தவிக்க பக்கமே இருப்பதாகவும் பேச்சு. சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. உண்மையான காங்கிரஸ் தவிக பக்கம் இருக்கிறது என்ற விஜயின் கருத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கண்டனம். காங்கிரஸை சீண்டுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் எச்சரிக்கை. நெல்லை தூத்துக்குடி பரப்புரையின் போது விஜயின் வாகனத்தை ஆபத்தான முறையில் பின்தொடர்ந்த இளைஞர்கள். இருசக்கர வாகனங்களிலும் ஓட்டமாகவும் பின்தொடர்ந்த போது ஒருவர் மீது ஒருவர் விழுந்து விபத்து. நடிகர்களின் வாகனத்தை பின்தொடராமல் இளைஞர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விபத்தில் சிக்கி காயமடைந்தால் இழப்பு குடும்பத்திற்கு மட்டுமே என்றும் நடிகர் ரஜினிகாந்த் எச்சரிக்கை. இளைஞர்கள் தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவங்க ஏதாவது அடிப்பட்டால் அவங்களுக்கு தானே காயமாகும். ஸோ அவங்க தான் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். முதல்ல படிக்கிற டயத்தில் படிப்பில் மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனம் இருக்கணும். அந்த அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதை மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு படிப்பில் மட்டும் அவங்க தீவிர அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதில் தான் இருக்கணும். புதுச்சேரியில் ராகுலும் ஸ்டாலினும் ஒரே நாளில் பரப்புரை செய்தும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் இருப்பதாக அண்ணாமலை விமர்சனம்.
தேமுதிகவிலிருந்து விலகிய நடிகர் மீசை ராஜேந்திரன் அதிமுகவில் இணைந்தார். தனது விசுவாசத்துக்கு தேமுதிகவில் மதிப்பில்லை என விளக்கம். மீசை ராஜேந்திரன் கட்சியை விட்டு சென்றது அவரது தனிப்பட்ட விஷயம். தேமுதிகவுக்கு கிடைத்தது 10 தொகுதிதான், அதில் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியுமா என பிரேமலதா கருத்து. அது அவரோட பர்சனல் டிசிஷன். ஏன்னா இன்னைக்கு 234 தொகுதியில தேமுதிக கிடைச்சது 10 சீட்டு தான். இதுல நாங்க எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியுமானா மிகப்பெரிய கேள்வி. இது எங்க கட்சியில மட்டும் இல்லைங்க, எல்லா கட்சியிலுமே இது நடக்கிற ஒரு விஷயம். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் வேண்டுமென்றே நிராகரிக்கப்பட்டதாக வேல்முருகன் குற்றச்சாட்டு. புள்ளி கமா வைக்காததற்கெல்லாம் மனு நிராகரிக்கப்பட்டதாக புகார். எங்களுடைய வேட்பாளருடைய மனுவை வேண்டுமென்றே திட்டமிட்டு நிராகரித்திருக்கிறார்கள். புள்ளி வைக்கவில்லை என்றும் கமா போடவில்லை என்றும் அந்த ஆம் இல்லை என்பதில் நீங்கள் அதில் அந்த இல்லை ஆம் அதை நீங்கள் டிக் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். இடைக்கால பிணையில் வந்திருந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் மீண்டும் கைது. நீதிமன்ற ஆணையை மதிக்காமல் காவல்துறையை விமர்சித்ததால் நடவடிக்கை. தமிழகத்தில் 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பம். கரூர் பரமத்தியில் அதிகபட்சமாக 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வரும் நாட்களில் வெப்பநிலை உயரும் என கணிப்பு. இயல்பை விட 4.5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை காணப்படும் என வானிலை மையம் தகவல். மன்னார் வளைகுடா அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் கைது. எல்லை தாண்டியதாக கூறி ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் விவசாயியை துப்பாக்கியால் சுட்ட சம்பவத்தில் சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா சஸ்பெண்ட். துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு கடும் கண்டனம் எழுந்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே நள்ளிரவில் ரயில்வே கேட் மூடாததால் பாதியில் நிறுத்தப்பட்ட ரயில். முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. கரீப் பருவத்துக்கான உரமானியத்தை அதிகரிக்க மத்திய அமைச்சரவை முடிவு. 4317 கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மர் சுங்கச்சாவடியில் நிகழ்ந்த கோர விபத்து. கார் மீது சரக்கு வாகனம் மோதியதில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் உட்பட 5 பேர் படுகாயம். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்ட கட்டுமான பணியில் நிகழ்த்தப்பட்ட சாதனை. 1360 மெட்ரிக் டன் எடையிலான இரும்பு காடர்களை வெற்றிகரமாக பொருத்தி அசத்தல். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்திற்கு இந்தியா வரவேற்பு. மேற்காசியாவில் நிரந்தர அமைதி நிலவ வேண்டும் என விரும்புவதாகவும் அறிக்கை. போர் நிறுத்தம் குறித்து ஈரானிய உயர் தலைவருடன் பிரதமர் மோடி 3-4 முறை தொடர்பு கொண்டு பேசினார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பலமுறை பேசியதாக டெல்லியில் உள்ள ஈரான் தூதர் அப்துல் மஜீத் இலாஹி பேட்டி.
ஈரானுடனான பேச்சுவார்த்தை மிக ரகசியமாக நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். ஈரான் முன்வைத்த ஒரே ஒரு கோரிக்கை மட்டுமே அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்ள காரணம் எனவும் விளக்கம். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் குழுவை அமைத்து அமெரிக்கா. துணை அதிபர் JD வான்ஸ் தலைமையிலான குழு வரும் 11ஆம் தேதி இஸ்லாமாபாத் செல்லும் எனவும் அறிவிப்பு. போர் நிறுத்தமா அல்லது இஸ்ரேல் வழியாக தொடர் மோதலா என்பதில் ஒன்றை தேர்வு செய்க. லெபனான் மீதான தாக்குதல் விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு ஈரான் எச்சரிக்கை. ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றியை அடைந்ததாக பெஞ்சமின் நெதன்யாகு பெருமிதம். எஞ்சிய நோக்கங்களை அமைதி ஒப்பந்தம் மூலமாகவோ அல்லது சண்டையை தொடர்வதன் மூலமோ அடையவிருப்பதாகவும் கருத்து. லெபனான் மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஒரே நாளில் 89 பேர் உயிரிழந்ததாக தகவல். ஈரானுடனான போர் நிறுத்த உடன்படிக்கை லெபனானுக்கு பொருந்தாது என அமெரிக்காவின் கருத்தால் தொடரும் பதற்றம். லெபனான் மீது தாக்குதல் நடத்தி போர் நிறுத்த உடன்படிக்கையை இஸ்ரேல் மீறியதாக ஈரான் குற்றச்சாட்டு. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளதால் மேற்காசியாவில் நீடிக்கும் குழப்பம். லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தாவிட்டால் பதில் தாக்குதல் நடத்துவோம். இஸ்ரேலுக்கு ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் எச்சரிக்கை. ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் எதிரொலி. பெரும் ஏற்றம் கண்ட இந்திய பங்குச்சந்தை. சென்செக்ஸ் 2946 புள்ளிகள், நிப்டி 873 புள்ளிகள் ஏற்றம். முதலீட்டாளர்களுக்கு 17 லட்சம் கோடி ரூபாய் லாபம். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் நிறுத்த அறிவிப்பால் தங்கம் விலை உயர்வு. சென்னையில் தங்கம் சவரனுக்கு 2720 ரூபாய் அதிகரித்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை. IPL கிரிக்கெட் தொடரில் டெல்லியை வீழ்த்தியது குஜராத் அணி. இறுதி ஓவர் வரை நீடித்த போட்டியில் 1 ரன் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி.